ஹாய் வியூவர்ஸ், இது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு தரலாம், அல்லது அவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு தரலாம். குழந்தைங்களுக்கு விதவிதமாக வித்தியாசமாக நல்ல சத்தான உணவுகள் செஞ்சு தரணும்னு விருப்பப்படுற தாய்மார்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் கூட நீங்கள் ரெடி பண்ண அவசியம் இருக்காது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். இந்த மாதிரி பூசணிக்காய் வாங்கிட்டு தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைசஸாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 கப் அளவில் கட் பண்ண பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் அளவில் கட் பண்ண பூசணிக்காய் துண்டுகள் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 கப் மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் எடுத்துட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 5-8 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். நல்லா ஒரு டைட்டாக ஒரு மூடி போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போது இன்னொரு கடாயில் நம்ம மீதம் வச்சுருந்த இன்னொரு கப் பூசணிக்காயை எடுத்து சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவில் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை சர்க்கரையே வேணான்னா கூட பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் இதை லைட்டாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். பட் நீங்கள் சர்க்கரை சேர்த்து கொடுக்க போகும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை உங்களுக்கு சுகர் வேணாம் அப்படின்னா வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஹெல்த்தியான ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்கோ தேன் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுவும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. வேக ஆரம்பிக்க போகும்போது இந்த மாதிரி லைட்டாக கரண்டியால் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போதே அந்த ஹீட்லேயே வெந்துடும், நல்லா குழஞ்ச மாதிரியே வெந்துடும். எக்ஸ்ட்ராவாக இதுக்கு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது சரியாக ஒரு 5-6 நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி வெந்துருங்க. மேக்ஸிமம் போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம ஸ்டீம் பண்ண வச்ச பூசணிக்காயும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே டைம்லேயே வெந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வேக வச்ச ஆவியில் வேக வச்சோம் இல்லையா, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. கரண்டியால் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் ஆகும். அதுவே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சுன்னா. நல்லா மசியிற அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்த பூசணிக்காயை ஒரு பவுலில் நம்ம சூடாக இருக்கும்போதே மாற்றிக்கலாம். நம்ம அடுப்பில் இறக்குனதுமே அந்த சூட்டோடையே நம்ம பவுலில் சேர்த்துட்டு இதை மசிச்சிக்கணும். ஆற விட்டு பண்ணோன்னா சரியாக வராது. இப்போது இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு நான் நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா மாவாக மசிச்சிடணும். கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா மாவு மாதிரி மசிச்சு எடுத்துடணும். இப்போது வேக வச்ச பூசணிக்காயை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவில் ஈஸ்ட், ட்ரை ஈஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூசணிக்காய் மிதமான சூட்டில் இருக்கும். இப்போ நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கவுமே நம்ம மசிச்சோம் இல்லையா, அதனால் அந்த சூட்டோட நம்ம இந்த ஈஸ்ட்டை சேர்த்துட்டு 1 கப் அளவில் ஆட்டா மாவு சேர்த்து இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். நம்ம இதை ரொம்ப திக்காக நம்ம இதை பிசையக்கூடாது. கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் தான் இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பூசணிக்காய் சேர்த்துருக்கனால தண்ணி கொஞ்சம் பார்த்து சேருங்க. பட்டுன்னு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி அதிகமாயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நல்ல ஒரு மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம மூடி வைக்க போகும்போது நம்ம இதில் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கனால அது ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கும். இப்போது இந்த மாவை ஒரு சப்பாத்தி கட்டைக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சமாக மாவு தூவிட்டு அந்த மாவை எடுத்து ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப அதிகம் அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகள் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ கட் பண்ண பீசஸை எடுத்து இந்த மாதிரி நான் சின்ன சின்ன ரவுண்ட் பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாவு நம்ம கொஞ்சம் சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துருக்கனால சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பால்ஸாக உருட்ட போகும்போது சில நேரங்களில் கையில் ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி கையில் ஒட்டுதுன்னா நீங்கள் கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு தடவிட்டு அதுக்கப்புறமா உருண்டைகள் பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான், பட் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக தேய்ச்சிக்கணும். இதை ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி சுகர் சேர்த்து வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பூசணிக்காயை இதோட சென்டரில் வச்சுட்டு
இதை சுற்றி நல்லா ஓரங்களை கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸஸாக உள்ள மாவை ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இதை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் நல்லா ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு அதுக்கு நடுவில் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இடையில தேவைப்பட்டுச்சுன்னா மாவு தூவி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க, இல்லைனா வந்து கட்டையில் ஒட்ட ஆரம்பிக்கும் அது. இப்போது நம்ம எல்லா மாவையும் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தவாவில் 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். லோ மீடியம்லேயே வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான தீயில் வச்சு வேக வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பம்ப்கின் பன்ஸை இதில் சேர்த்துடலாம். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் லைட்டாக கொஞ்சம் கலந்து வச்சு இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஜஸ்ட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஒட்டிக்கும். அப்படி உங்களுக்கு எள்ளு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் எள்ளு வந்து பொரிய போகும்போது நம்ம இதை திருப்பி போட்டு வேக வைப்போம் இல்லையா, அப்போ அதோட ஃப்ளேவர் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போது எள்ளு இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் இதை நம்ம வேக விட்டுக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நெருப்பு வந்து நல்லா கம்மியாக வச்சு வேக விடுங்க. ஒன் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. நம்மளோட பம்ப்கின் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களை இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.